அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் இதை உண்டக்கல்யான்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 விதமாக செய்யலாம். எதில் செய்யலான்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் கபாப்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ஸ்டைலில். இது செஞ்சாலே சும்மாவே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் பீசஸை கொஞ்சம் சக்க பீசஸாக இருக்கும்ல, அந்த பீசஸாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குட்டி பேனில் மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நலையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதோட 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் 2 பல்லாரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா 2 துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கரம் மசாலா, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 5 பொருளுமே போதும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் வந்து ஒட்டாமல் வரும். சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியை ஊற்றவே கூடாது சுத்தமாக. அதில் வெங்காயத்தில் தேங்காயில் உள்ள தண்ணியே போதும். இன்னொன்று வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும். அதுவே போதும். நம்ம சுத்தமாக தண்ணியை ஊற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மசால் வடை மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் தட்டையாகவே தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே மாவு இல்லாமல் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும் போது மட்டன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் சக்க பீசஸ்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம மயோனைஸ் வச்சு டிப் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து லஞ்சுக்கு தொட்டுக்கையாக தான் இது செஞ்சுருந்தேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 தடவை திருப்பி விட்டால் போதும். நல்லாவே சூப்பராக வெந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி கோழி, மீன், இறால் இது 3 வச்சு செய்யலாம். மீன் எந்த மீனில் செய்யலாம்னா முதக்கண்ட மீனில் தான் செய்ய முடியும். ஏன்னா அதான் முள் இல்லாமல் இருக்கும். நடுமுள்ளையும் நம்ம லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி டிப் பண்ணி நடுமுள்ளை அப்படியே எடுத்துடலாம். நமக்கு வந்து முள்ளும் குத்தாது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு வடை மாதிரி. அதேமாதிரி இறால் இருந்தாலும் இதே மாதிரி நம்ம செய்யலாம், சேம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இந்த சைட் டிஷ் எல்லாத்துக்குமே நமக்கு சூட் ஆகும். ரசம், சாம்பார், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தயிர் சோறு, லெமன் சோறு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.